இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போய் அங்கே பாபிலோனில் இருக்கிறார்கள். 70 ஆண்டு காலம் அங்கே நிறைவேறின பின்பு திரும்பவும் சொந்த நாட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள். செருபாபேல் தலைமையில் ஒரு டீம் கர்த்தருடைய ஆலயத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறார்கள். அதுக்கப்புறமாக நெகேமியாவின் நாட்களில் அந்த நெகேமியா என்ன பண்ணுகிறாங்கன்னா, எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிறான். மதில் சுவரை திரும்ப கட்டி அந்த நகரத்தை ஒரு பாதுகாப்புள்ள நகரமாக மாற்றுகிறான். இந்த அலங்கத்தை கட்டினதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, நெகேமியாவில் 8ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். அங்கே ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகி என்ன பண்ணுறாங்கன்னா, மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நம்ம எடுத்து அதை வாசித்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும், அதுபடி தான் இனிமேல் நம்ம வாழணும் என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். எஸ்ராவிடம் சொல்லும் பொழுது எஸ்ரா என்ன பண்ணுறான்னா, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து ஒரு பிரசங்க பீடத்து மேலே நின்று அதை அப்படி திறக்கும் பொழுது அந்த 5வது வசனத்தில் போட்டிருக்கு, அந்த புஸ்தகத்தை அவன் திறந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். எவ்வளவு ஒரு பயபக்தியான ஒரு விஷயம் பாருங்க. அந்த புஸ்தகத்தை திறந்த உடனே ஜனங்கள் ஒரு பயபக்தியோடு கர்த்தருக்கு முன்பாக ஒரு பணிவோடு அப்படியே எழுந்து நிற்கிறார். கர்த்தருடைய வேதம், இது கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படின்னு சொல்லி. இன்றைய நாட்களில் நம்ம வீடுகளில் நம்ம கைகளில் இருக்கிற அந்த வேத புஸ்தகத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு கனம் கொடுக்குறோம் என்பது தான் இன்னைக்கு பெரிய கேள்வி. சில வீடுகளில் வேத புஸ்தகமே இல்லை, சில வீடுகளில் இருக்கும், ஆனால் தேடி தான் கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும். சில வீடுகள் அலமாரியில் நல்லா தூங்கும், நல்லா ஒரு தூசி படிஞ்சு கிடக்கும். சில வீடுகளில் மொபைல் ஆப்லேயே வேத புஸ்தகம் இருக்குது, நாங்கள் அதிலேயே படிச்சுக்கிறோன்ட்டு அது இந்த புஸ்தகத்தை எடுக்கிறதே கிடையாது. இப்படி பல காரியங்கள். நாம் வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் சரியான முறையிலே நாம் கொடுக்குறோமா? அன்றைய நாட்களில் அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகி அந்த புஸ்தகம் திறக்கும் போதே அவங்க எழுந்து நிற்கிறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவங்க இருதயம் தேவனிடத்தில் அது சார்ந்திருந்திருக்கும்னு பாருங்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ரா அதை வாசித்த போது கவனமாய் செவி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இன்னைக்கு பிரசங்கங்கள் சபைகளில் கொடுக்கப்படும் போது அந்த வசனங்களை நாம் கவனமாய் நாம் செவி கொடுக்குறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அப்போ வேத புஸ்தகத்தை நம்ம எப்படி தான் கனம் பண்ணுறது அப்படின்னா, நம்முடைய வீடுகளில் வேதத்தை வைப்பதற்கென்று ஒரு இடம் கண்டிப்பாக, அதற்கென்று ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கணும். தினமும் அதை எடுத்து படிக்கணும், அதை தியானிக்கணும். அதன் மூலமாக தான் கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியும். இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட முடியாது. ஜெபம் என்பது நாம் அவரோடு பேசுவது. ஆனால் தேவன் நம்மோடு பேசணும், நம்மோடு இடைப்படணும்னா நிச்சயமாக நம்ம வேதத்தை படிக்கணும், வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். அதை நம்ம சரியாக செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு இடைப்பெறுவார். நல்ல ஆலோசனைகளை அந்த வேத வசனங்கள் மூலமாக தான் நமக்கு கர்த்தர் தர முடியும். அதை நம்ம சரியாக பயன்படுத்துவோம், சரியான கனத்தை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் எ குட் டே.